உண்மையிலே உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கோதுமை ரொட்டி சாப்பிடறத விட ராகி மாவுல ரொட்டியா சுட்டு சாப்பிட்டா உடல் எடை சீக்கிரமா குறையறத கண்ணால பார்க்க முடியும். சைவ குருமாக்காக 50 கிராம் பச்சை பட்டாணியை உரிச்சு எடுத்துக்குவோம். இப்ப கொஞ்சம் எண்ணெயில 2 பிரிஞ்சி இலை, 1/2 தேக்கரண்டி மிளகு, 3 தேக்கரண்டி வர கொத்தமல்லி, 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/2 தேக்கரண்டி சோம்பு, 5 கிராம்பு, 2 பட்டை, இது கூடவே 2 ஏலக்காய், 6 வரமிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துருவோம். இப்ப 10 முந்திரி, 1/2 தேக்கரண்டி கசகசா சேர்த்து மசாலாவை நல்லா வறுத்து எடுத்துருவோம். இப்ப மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயில 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதும் நறுக்கி வச்சிருந்த 150 கிராம் சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் நறுக்கி வச்சிருந்த 150 கிராம் தக்காளியை சேர்த்துக்குவோம். நூறு கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட்டை சின்ன சின்னதா நறுக்கி கழுவி வச்சிருந்த பச்சை பட்டாணியோட வதங்கின தக்காளியில சேர்த்துருவோம். காய்கறி நல்லா வதக்கிட்டு 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், கூடவே ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி காய்கறியை நல்லா வேக விட்டுருவோம். காய்கறி வேகிற சமயத்துல வறுத்து வச்சிருந்த மசாலாவோட 1/2 மூடி துருவி வச்சிருந்த தேங்காயோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். காய்கறி அரை வேக்காடா இருக்கும் போது 100 கிராம் சுடுதண்ணில கழுவி வச்சிருந்த காலிஃபிளவர் சேர்த்துக்குவோம். நல்லா கலக்கி விட்டுட்டு அரைச்சு வச்சிருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுருவோம். இப்ப
இப்ப சுவைக்கேத்த மாதிரி உப்பை சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். ராகி ரொட்டிக்காக அரை தேக்கரண்டி உப்பு, கொஞ்சம் எண்ணெய், நல்லா கொதிக்க வச்ச 2 கப் சுடுதண்ணி, ரெண்டு கப்பு சுடுதண்ணிக்கு 2 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறுக்கமா மூடி வச்சிருவோம். காய்கறி நல்லா வெந்து நல்லா கொதிச்சு தேங்காயோட பச்சை வாசம் போனதும் சைவ குருமா சாப்பிட தயாராயிடும். சுடுதண்ணியோட சேர்த்து 15 நிமிஷம் மூடி வச்சிருந்த மாவு இப்ப ஓரளவு வெந்து நல்லா மெதுமெதுன்னு ஆயிருக்கும். மாவு கட்டையோட ஒட்டாம இருக்க வரமாவை தூவி விட்டு சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்குவோம். உருட்டி எடுத்துக்கிட்ட மாவை சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சி ரொட்டியா சுட ஆரம்பிச்சிருவோம். ராகி மாவை சுடுதண்ணியோட சேர்க்கலனா ரொட்டியா தேய்க்க முடியாது, அடையாதான் சுட முடியும். எடுத்துக்கிட்ட எல்லா ராகி மாவுலையும் ரொட்டியா சுட்டு எடுத்துக்குவோம். ராகி ரொட்டியும் சைவ குருமாவும் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. ராகி மாவுல அடைய செஞ்சோம்னா இருகலா இருக்கும், அதை சாப்பிடவும் கஷ்டமா இருக்கும். இதே ராகி மாவுல ரொட்டியா செஞ்சோம்னா சாப்பிட நல்லா மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும்.